திருச்சியில் இருக்க திருவானை கோயில் பார்க்க போகிறோம். சத்திர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீரங்கம் பஸ் அதில் வந்தீங்கன்னா திருவானை கோயில் ஸ்டாப்பில் உங்களை இறக்கி விட்டுருவாங்க. இப்போ அங்கே தான் போக போகிறோம். பாருங்கள், கோயிலோட லொக்கேஷனை லாஸ்ட்டில் சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கோயில்கிட்ட என்ட்ரு ஆகிட்டோம். ஜம்புலிங்கேஸ்வரர் அப்படின்னாலே பிரசித்தி பெற்ற சிவ ஆலயம், காவிரி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்க சிவஸ்தலம்னே சொல்லலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் ஜம்புலிங்கேஸ்வரர். இந்த கோயிலில் அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாய்மானவர் ஆகியோரால் தேவாரம் பாடப்பட்ட பஞ்சபூத நீருக்கு உரிய தலமான தேவஸ்தலமாக 60வது சிவஸ்தலமாக சொல்கிறாங்க. இவரை பற்றி நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். பிரதோஷம் இங்கே பிரசித்தி பெற்று நடக்குது. இந்த கோயிலில் பிரதோஷத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். அவருக்கு வில்வம், பால், அபிஷேகத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பக்தர்கள். பிரதோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு எல்லாம் வருவாங்க. இது பிரசித்தி பெற்ற பழங்காலத்து கோயில். 60ஆம் கல்யாணத்துக்கு பிரசித்தி பெற்ற ஆலயம்னு சொல்லலாம். கல்யாணம், 60ஆம் கல்யாணம் எல்லாமே இந்த கோயிலில் நடக்கும். முகூர்த்த நாளில் இங்கே நம்ம நிற்கவே முடியாது. அவ்வளோதைக்கு கூட்டமாக சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாம். குடும்பத்தோட கண்டிப்பாக வந்துட்டு வாங்க. திருவானை கோவில் ரொம்ப ஃபேமஸான கோயில். இப்போ கோவிலோட செகண்ட் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், பக்தர்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. எங்களுக்கு கோயிலில் உள்ளுக்க ஃபோட்டோ, வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு இப்போ ரீசெண்டாக தான் அந்த கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால நாங்கள் எடுக்க முடியல. வெளி என்ட்ரன்ஸ் தான் எடுத்திருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். தேர் வருஷத்துக்கு ஒரு தடவை தேர் இழுப்பாங்க. தேர் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 2 தேர் இருக்குது பாருங்கள். கார் பார்க்கிங்க்கு டோக்கன் போட்டு கார் பார்க்கிங் 2 வீலர், 4 வீலர், ஆட்டோ எல்லாமே டோக்கன் போட்டு நம்ம நிப்பாட்டிக்கலாம். அதே மாதிரி செப்பலுக்கு கட்டணமில்லா காலணிகள்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய. தாயார் அகிலாண்டேஸ்வரி, அகிலமெல்லாம் போகக்கூடிய அகிலாண்டேஸ்வரியை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆடி வெள்ளி இங்கே விசேஷம் தாயாருக்கு. ஆடி வெள்ளியில் கல்யாணம் ஆகாதவங்க, புத்திரபாக்கியம் இல்லாதவங்கலாம் மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க. கல்யாணம் ஆகாதவங்களாம் வளையல் குழந்தை பிறக்கணும்னு வளையல் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், யானை வருது. இதுவும் ஜம்புலிங்கேஸ்வரருக்கும் தாயாருக்கும் தீர்த்த குடம் கொண்டாந்து கொடுக்கறது. இந்த கோயிலில் யானை மேலே வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. யானை வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அகிலாண்டேஸ்வரிக்கு வெள்ளிக்கிழமையும் விசேஷம் தான். ஆடி வெள்ளின்னு பார்த்தா பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணிக்கெல்லாமே பக்தர்கள் கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்க்க வருவாங்க. அவ்வளோ விசேஷமான ஸ்தலம் திருவானை கோவிலை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பழங்காலத்து கோயில். 60ஆம் கல்யாணத்துக்கு பிரசித்தி பெற்ற ஆலயம்னு சொல்லலாம். கல்யாணம், 60ஆம் கல்யாணம் எல்லாமே இந்த கோயிலில் நடக்கும். முகூர்த்த நாளில் இங்கே நம்ம நிற்கவே முடியாது. அவ்வளோதைக்கு கூட்டமாக சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாம். குடும்பத்தோட கண்டிப்பாக வந்துட்டு வாங்க. திருவானை கோவில் ரொம்ப ஃபேமஸான கோயில். இப்போ தான் எங்கள் பப்பி மீனாட்சி டூர் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.